வணக்கம். ஸ்வயனம. 7:30 சனி பகவான் காலகட்டத்தில் பொதுவாகவே எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இருக்குமான்னா நிச்சயமாக இருக்காது. 75% பேருக்கு மட்டும்தான் இருக்கும். மீதி 25% பேருக்கு இருக்காது. காரணம் கர்மா, புண்ணியம். சில பேர் புலம்புவாங்க, நான் என்ன பாவம் பண்ணேனே தெரியல, இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ சோதனைகளையும் வேதனைகளையும் நான் அனுபவிக்கிறேன், என்ன காரணம்னே எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுதே சில விஷயங்கள் பட்டும் படாமலும் அப்படிங்கிற மாதிரி தான். நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது வாத்தியார் என்ன பண்ணியிருப்பார், நம்முடைய ஆசிரியராகட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, நாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னா, ஏதாவது தப்பு பண்ணுனா, குறும்பு பண்ணால் நம்ம காதை பிடிச்சி திருகுவாங்க, இல்லைன்னா மண்டையில் 2 கொட்டு வைப்பாங்க, இல்லைன்னா நல்ல மரஸ்கேல் எடுத்து வச்சு இப்படி வச்சு இதில் ஒரு 2 அடி அடிப்பாங்க, இல்லைன்னா முன்னாடி ஒரு அடி அடிப்பாங்க. இப்படி நாம் எல்லாருமே அடி வாங்கி தான் நாம் அதை கடந்து வந்திருப்போம். இதுவும் கடந்து போகும்னு நம்மளை பக்குவப்படுத்துகிற ஒரு ஆசிரியர் தான் சனீஸ்வர பகவான். நாம் செய்யக்கூடிய நியாயம், தர்மம், அதர்மம் இதையெல்லாம் கணக்கெழுதுகிறவர் சித்திரகுப்த தேவர். அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானாலே அலறி அடித்து ஓடிடுவாங்க. சரி, சனி பகவான் அவரை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்று நாம் சொல்லலாம். அவர் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு சின்ன சின்ன சங்கடங்களையும் தண்டனைகளையும் கொடுத்துட்ருக்காரு ஒழிய நம்மை பழிவாங்குவதற்காக அல்ல, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக. அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் சில திட்டும்போது வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவோம், சனி பகவானுடைய பேரை சொல்லுவோம். அது தவறு. மேலும் மேலும் அந்த கஷ்டம் இன்னும் அதிகமாகுமே ஒழிய குறைவதற்கு வாய்ப்பு இருக்காது. சனிக்கிழமை சனிகோரில் சனி பகவான் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஆத்மார்த்தமாக அவரை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் குறையணும்னு வேண்டிக்கோங்க. இறைவா, நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதிலிருந்து என்னை மீட்டு கொடு. இனிமேலும் நான் எந்த தவறும் செய்யாமல் இருக்கணும். யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. நான் யாராவதுகிட்ட கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுக்குற அளவுக்கு எனக்கு சக்தியை கொடு, தைரியத்தை கொடு. கோலை மாதிரி என்னை ஓட விடாத. அப்படியெல்லாம் நீங்கள் மனதார அவர்கிட்ட கேட்டு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் அல்லவா, ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர்த்துக்கு 7:30 சனி பகவான் காலகட்டத்தில் வீடு, வாசல், சொத்து, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையும். மங்கள சனியாக பகவானாக இருக்கா, பொங்கு சனி பகவானாக இருக்கலாம். சில பேர்த்துக்கு முதல் ரவுண்டுலேயே பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2வது ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 ரவுண்டு அவங்க தாண்டிட்டாங்கன்னா அவங்க தர்ம வழியில் இருந்திருப்பாங்க. இப்படி நிறைய கணக்குகள் இருக்குது. அது ஒருவருடைய ஜாதகத்தில் தான் தெரியும். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரா, நீங்கள் வாங்கின சொத்தை அழிக்க முடியுமா, அழிக்க முடியாதா, எத்தனை தலைமுறைக்கு அது இருக்கும், அப்படியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தான் பேசும். ஸ்வயனம்.